ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹாட்ஸ்பாட் அப்படின்ற அந்த ஒரு மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2024 வந்த ஒரு மூவி நான் இன்ன வரைக்குமே பார்க்காம இருந்துன்றதில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அண்ட் நிறையா சோஷியலைஸ்டான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் லிட்டரலாக சொன்ன செருப்பால் அடித்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு 4 ஸ்டோரியாக டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அது ஹோல்சமாக அதை ஒரு ஸ்டோரியை எந்த அளவுக்கு ஹோல்சம்னு சொல்ல முடியாது, சோஷியலிஸ்டிக்காக பயங்கரமான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை பயங்கரமாக ஃபிட் பண்ண ஒரு மூவின்னு சொல்லலாம். உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ சீரியஸ்லி இந்த மூவியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்தீங்க? உங்களுக்கு அந்த டைமில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அண்ட் இப்போ நீங்கள் ரீவாச் பண்ணால் அது எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்குன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இதை ஃபஸ்ட்டு கேள்விப்படும் போது ஏதோ பாவ கதைகளில் வர மாதிரி அந்த 4 ஸ்டோரியுமே வேறு இதாக ஒரு மூவியாகவே ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2 hours ஒன்லி. ஸோ 1 மணி நேரம் 57 நிமிஷமோ 9 நிமிஷமோ தான் மொத்த படமே. அதில் என்னென்னா, ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஸ்டோரி பிச் பண்ணுறாரு. அவர்கிட்ட வெரைட்டி ஆஃப் 4 ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதில் வந்து எந்த மூவி வேணாலும் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த பேஸில் வச்சு தான் அந்த மொத்த மூவியுமே கொண்டு போகிறாங்க. 4 ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை சொல்கிற மாதிரி சோஷியலாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு கிளியர் விஷனை கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. லிட்ரலாக அந்த மூவி வந்து ஒரு ஐ ஓப்பனர் வாட்டவர் சம்வாட் நடக்கிற விஷயத்தை பற்றின ஒரு அவேர்னஸாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் இது ஆக்சுவலாக இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அது ஸ்டோரியாக கன்வே பண்ணணும்னு நினச்சது ரியலி அது ஆல்சம் ஒன். அண்ட் இதுக்கான ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றதுமே வந்துருக்குது. நான் அதை கூடிய சீக்கிரமாக அதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூவியாக அவர் பிச் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பிறந்த இடத்துலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறது, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை எந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு போக முடியுன்ற மாதிரி சடனாக ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி ஹீரோ வந்து அதாவது லைக்கிறேன் பையன் வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, புகுந்த வீட்டுக்கு, அதாவது வளர்ந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையுமே பையன் செய்கிற மாதிரியான அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியோட அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் க்ரியேட் ஆகுதுன்ற மாதிரி அவனுக்கு சடனாக அந்த ட்ரீம் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு அந்த ஐ ஓப்பன் எப்படி ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதை நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அவனுக்கு அந்த மாதிரி ட்ரீம் வந்திருக்கும். இவன் வந்து அந்த பொண்ணு கையால் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து பொண்ணு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே இவன் தான் செஞ்சிட்ருக்கான். வீட்டு பார்த்துக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது எல்லாத்தையுமே இந்த பையன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீம் வரும். அந்த தாலி கட்டுறதுமே அந்த தாலியை விட்டு அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மாதிரி ட்ராமடைஸ்டு ஒரு ட்ரீம் வந்துருக்குது. ஸோ அதுலேருந்து வேக் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு கிடைச்ச ஐ ஓப்பன் என்னது, அதுலேருந்து அவனுக்கு ஃபீல் பண்ணது என்னது, அந்த பொண்ணு எந்தளவுக்கு கஷ்டப்படுதுன்றதை அந்த பொண்ணுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும், அவளை ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாறி மாறி ஒரு மாதம் இருந்துப்பேன் அப்படின்றது அந்த சொன்ன கன்வீனியன்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் நின்னது ரியலி கிரேட் திங்ஸஸ். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது ப்ரொடியூசர் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கு சரியான சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்கள ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுறது, சரியாக கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்த ஒரு கேரக்டராக உள்ளார டேரக்டர் என்ட்ரு ஆகும்போது காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டோ உன்னோட ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த தப்பை ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமும் காமிச்சது ரியலி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டோரி பிச் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி லவ் பண்ணாங்கன்றது ஒரு பப்பில் போகும்போது உள்ளார போகணுன்னா கப்புள்ஸாக தான் போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டாயத்தில் போகும்போது அவங்களுக்கு இவங்களை பிடிச்சிருது. ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர். ஸோ அவர் தான் நடிச்சிருப்பார் அந்த செகண்ட் பார்ட்டுக்கானது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் மாமா பையன் அரேஞ்ச் பண்ண ஒரு டிடெக்டிவ் தான் நான், உங்களை எப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காக அனுப்பிச்சுட்டாங்க. பட் ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி 2 பேர் லவ் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து சாண்டியோட வீட்டில் போய்ட்டு சொல்லும்போது அதை எப்படி, அதாவது சாண்டி வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இந்த லவ் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னதை எப்படி சொன்னாங்கன்னா, நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்போ நான் பையனை லவ் பண்ணால் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்டப்போ வீட்டில் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னது, அப்போ நான் பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு பேரண்ட்ஸோட கன்வீனியன்ஸ் அவங்களுடைய இதை எப்படி மாற்றுறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி மாற்றுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பிச்சாக இருந்துச்சு. அது செகண்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கே நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோடைய
தங்கச்சியோட பொண்ணு தான் இவங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ இவங்க சிஸ்டர்னு சொல்லும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி இவங்களாட்டி பேலன்ஸ் பண்ண முடியும்? அதான் ரொம்ப நாள் லவ்வில் இருந்துட்டாங்க. ஸோ அதை வந்து டக்குன்னு தங்கச்சி அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும் அப்படின்றது அதை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க பேர் என்ன, யார் நீங்கள் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணி டிஸ்டன்ஸில் போயிட்டாங்க. ஸோ அதனாட்டி வந்து அவங்க கூட எந்த டச்சும் இல்லை. பட் இப்போது அவங்க தான் உங்கள் அம்மானா, நான் உங்கள் பெரியம்மா, இவன் உங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அந்த பாண்டிங்கை எப்படி அவங்கள்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது முடியாமல் ஒரு மாதிரி ஓப்பன் ஹெண்டடாக இருக்கும். லைக் அவங்க 2 பேரும் வீடியோ காலில் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இது யார் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட் கொஸ்டினையும் பிச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டோரின்னு சொல்லி டேரக்டர் சொல்லி முடிப்பார். அண்ட் இதை ப்ரொடியூசர் வந்து அகெயின் அதை எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, அது தப்பு தான். பட் ஆனால் இப்படி சொன்னப்போ பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுலாம் எதுவும் எதிர்பார்க்கலையே, லவ் பண்ணிட்டோம். லவ் பண்ண பையன் என்ன நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம்? பையன் நல்ல வேலையில் இருக்கானா, பொண்ணை பார்த்துக்குவானா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் டேரக்டருக்கு வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுமிதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஒரு பொண்ணு. இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, அவங்க பொண்ணுக்கும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இப்படி சொல்லும்போது இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஸ்டோரி வந்து அவருக்கு டீப்பாக போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கில் வந்துட்டு போகிறன்ற மாதிரி. ஸோ அங்கேயுமே ஒரு பேரலாக ஒரு ஸ்டோரி ரன் பண்ணி அந்த டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ரியலி அஸ் அ ஆசம் ஒன். அந்த ஒரு கதை சொல்கிற இடத்துலையுமே அங்கே ஒரு ஸ்டோரியை வச்சு இதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் டேரக்டரே வந்திருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட ஸ்டோரி பிச் பண்ணுன்னு சொல்லி அந்த லவ்வை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காருன்ற மாதிரி அதில் ஒரு ஸ்டோரியை சொல்லி அதுலேயுமே அந்த அடுத்தடுத்த ஒரு ஸ்டோரி முடிக்க கண்டினியூ பண்ணது ரியலி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ணும்பொழுது நடக்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். அதாவது பையனுக்கு வந்து பண தேவை இருக்குது. அந்த பையன் வந்து லஸ்ட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. பட் ஆனால் லஸ்ட்டு வேறு, லவ் வேறு, நான் லவ் பண்ணுறது ஒன்றே தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறது அது எண்ட் ஆஃப் த மூவி அந்த பார்ட்டில் இருக்கும். பட் ஆக்சுவலாக அவருக்கு வந்து பண தேவை இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு மேல் செக்ஸ் ஒர்க்கராக இவர் உள்ளார போயிட்டு அவர் ஒர்க் பண்ணும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் எப்படி இருக்குது, அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக ஒரு சில விஷயம் சொல்லி, பட் ஆனால் அது இல்லை, அந்த பையன் மேலே தான் மொத்த தப்பு இருக்குன்றப்போ அது தெரிய வரும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த விஷயம் வந்து இவன் தான் மெயில் செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிக்கலுக்காக எனக்கு மெயில் செக்ஸ் ஒர்க்கரை பற்றி தெரியணும்னு சொல்லும்போது இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அண்ட் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்ன இருக்குன்னா, சரி ஓகே, லவ் வேறு லஸ்ட் வேறு, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு லஸ்ட்டுக்காக உன் ஃப்ரெண்டோட செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டப்போ அவனுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது, நான் அவன் ஃப்ரெண்டோட செக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணும்பொழுது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்ட ஒரு கேள்வியுமே செருப்பால் அடித்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, உனக்கு லவ் வேறு லஸ்ட் வேறுன்றப்போ உனக்கு வர பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ ஏன் எனக்கெல்லாம் அந்த மாதிரி லஸ்ட்டு மேலே வந்திருக்காதா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காதா, ஏன் போகலைன்னா லவ்ன்ற அந்த கமிட்மெண்ட் இருக்குது, அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதாட்டி தான் நான் இன்னும் உனக்குன்ற மாதிரி இருக்கிறேன். பட் நீ அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் இல்லைன்றப்போ உனக்கு வரவு மட்டும் எப்படி அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு வேலிடான நிறைய கொஷின்ஸை கேட்டு, அண்ட் உனக்கு எந்த வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன், லவ் வேறு லஸ்ட்டு வேறுன்னு சொல்லி போக போறியா, இல்லை கமிட்மெண்ட் எடுத்து இருக்க போறியா, இல்லை பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு 3 கொஸ்டின்ஸை வச்சு அந்த ஒரு கொஸ்டினுமே ரியலி ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான கொஸ்டின்ஸஸ் தான். பட் ஸ்டில் அதுக்கான வேலிடான அந்த ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அது என்ன அப்படின்ற மாதிரி அதிகமாக ஓப்பன் ஹெண்டடாக விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அந்த பையன் சூஸ் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்குமே ஒரு சில கான்வர்சேஷன் இருக்கும். அந்த தேர்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான்னு தெரில, ஆக்சுவலாக அது சொல்லாமா என்னன்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்களாகவே இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே அந்த தேர்ட் ஸ்டோரி ஒரு மீனிங்ஃபுல்லான நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கான வேலிடான ரீசன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே நிறைய சொன்ன மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு, அந்த ரக்ஷிகா அப்படின்ற அந்த ஒரு பொண்ணு வந்து டிவி ஷோஸில் ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. போக போக பண்ணுற ட்ராமா, அங்கே பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டபுள் மீனிங்காகவும் அண்ட் வந்து அந்த வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத இவர்
பிலீவ் பண்ணுறாரு. பட் அது வந்து கதை தானே, அதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு ட்ராமா, அது முடிஞ்சிருச்சு. ஒருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதாக எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, பட் நம்ம பொண்ணுக்கு அது கிடச்சிருக்குது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் அதை ஆர்கியூ பண்ணும்போது அவர்கிட்ட எதுவும் பண்ணவும் முடியாது. போக போக அது ஒரு மாதிரி அந்த ஒரு ட்ராமா, அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எல்லாமே டபுள் மீனிங்காக ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, லைக் அந்த ஜெயிச்சா தான் கரெக்டு, ஜெயிக்கலைன்னா வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளார விதைச்சிக்கிற அந்த பொண்ணு மனசில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்காக அந்த பொண்ணு வந்து எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய டபுள் மீனிங்ஸஸ். அண்ட் அந்த வயசில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணி இறந்துருப்பாங்க, ரேப் அட்டெம்ப்ட் ஆட்டி அந்த பொண்ணு இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ரேப் அட்டெம்ப்ட் நடக்கிறதுக்கு யார் காரணம்னு இந்த ரியாலிட்டி ஷோ தான். இந்த வயசில் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா, அது ஃபர்ஸ்ட் நைட்டுன்ற விஷயம், அது உங்களுக்கு போக வேண்டிய என்ன அவசியம் வேண்டி இருக்குது, அவங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை நிறைய பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஷோஸை ரசிக்கிறீங்க, இதை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஆனால் ஆஸ் அ செக்ஸ் எஜுகேஷன்றது ஒரு விஷயம் பார்த்தா தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் சரியா, இது சிரிக்கிறதுக்காக விஷயமா, இது இந்த வயசில் இந்த பசங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அந்த ஒரு கேள்வியும் கேட்பார். அந்த அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜ்லேயே வச்சு கேட்பார், என் பொண்டாட்டி தான் என் பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. த தப்பு அப்படின்றது எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அவர் ஆல்ரெடியே தப்பு, இது வேணாம் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்தோம், அதை இவங்க கண்டுக்காமல் இதில் என்ன இருக்குது, ட்ராமா தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்குள்ளார இருக்கிற வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இதை வந்து தப்பான விஷயங்களை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, குட் டச் பேட் டச்சுன்றதை வந்து சொல்லித்தரீங்க, அதே விஷயத்த ஸ்டேஜில் பண்ணால், டிவி முன்னாடி பண்ணால் அது சரியாகிடுமா அப்படின்ற மாதிரி அது நிறைய விஷயங்கள், ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நிறைய கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரி. அண்ட் அதை ஆஸ் அ மூவியாக பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் புரியும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அந்த 4 ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை டிஃப்ரெண்ட்டான வேல அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஒரு மாதிரி தெளிவாக அந்த ஸ்டாண்டர்டை சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் 2 ஸ்டோரியுமே ரொம்ப ஒரு மாதிரி டெப்த்தாக ஹார்ஷாக இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த விஷயம் ரியலி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் கேட்ட கொஸ்டின்ஸஸ் அண்ட் அவர் பிச் பண்ண எல்லா கேள்விகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் அது ஏகப்பட்ட பர்ஸ்பெக்டிவில் 4 ஸ்டோரியுமே பிச் பண்ணி அதை ஒரு இதையுமே அந்த இடத்துல பர்ஃபெக்டாக சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு ரியல் சினிமா அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு இதை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸஸ் நடக்கிற ப்ராப்ளம் இஷ்யூஸஸை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசியிருந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரியலி இந்த மாதிரியான ஒரு மூவி எடுத்து அதை வந்து தைரியமாக பேசுகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ரியலி ஹெட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர். அண்ட் அதுக்கப்புறமா அந்த 4 ஸ்டோரிஸ் பிச் பண்ணதுக்கப்புறமா டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுறாரு, நான் வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ப்ரொடியூசர் சடனாக கோவப்பட்டு, எப்படி நான் கேட்கலாம், உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறாரு, இந்த விஷயமும் தெரியும்னு சொல்லி அதை சொல்லி அவரை மிரட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களுமே சின்னதாக வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டோரின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ஒரு ஸ்டோரியிலுமே ஒரு ஸ்டாண்டர்டை சொல்லி அதில் பர்ஃபெக்டாக நின்று அந்த ஒரு ஸ்டோரியை பக்காவாக எலிவேட் பண்ணி கொண்டு போன மாதிரியான விஷயமா இருந்துச்சு. ரியலி ஒரு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரொம்பவுமே அழகாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ரீவாட்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்றதுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலன்னா மஸ்ட் ட்ரை, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த மூவியை பாருங்கள். ஸோ உண்மையுமே ஒரு செம்ம ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு மூவியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பட்டா